ஏழ்பி ஜோதிடத்தில் நம்ம என்ன இருக்குது அப்படின்னா, இந்த திருமணம் தடைக்கு இந்த செவ்வாய்னா செவ்வாய் மட்டும் காரணம் இல்லை, ராகுகேதுனா ராகுகேது மட்டும் காரணம் இல்லை. சிம்ம லக்னமாக இருக்கு, 7ஆம் பாவம் சனியுடைய வீடு. சனி பகவான் போய் 8ல மீனத்தில் இருக்காரு, இல்லை மகரத்தில் இருக்காருன்னா, சிவன் வழிபாடுனா எனக்கு முருகனை கும்பிட்றவங்க தான் எனக்கு வேணும், சிவனை கும்பிட்றவங்க வேண்டாம். அம்பாள்னா அம்பாளை கும்பிட்றவங்க தான் வேணும், சிவனை கும்பிட்றவங்க வேண்டாம். இப்படியெல்லாம் கேட்குறவங்க இருக்காங்க. அப்படியெல்லாம் வைக்காதீங்க. 30க்குள்ளே யாராக இருந்தாலும் 30க்குள்ளே கல்யாணத்தை பண்ணுங்க. 30க்கு மேலே நீங்கள் லைஃப்பில் செட்டில் ஆகுங்க, ஆகாமல் போங்க. வீட்டிற்கு தேவையான அனைத்து பூஜை பொருட்களும் வாங்கும் ஒரே இடம் டிவைன் சேவா. தொடர்புக்கு 9841023450. உடனே கால் பண்ணுங்க, உங்க பூஜை அறைய அழகுபடுத்துங்க. வணக்கம். திருவருள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நிச்சயமா ஒரு பதிவிலையுமே நேயர்களுக்காக நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வரீங்க. திருமணம் தொடர்பான விஷயமா இருக்கட்டும், காதல் தொடர்பான விஷயமா இருக்கட்டும், பண பிரச்சனை, கடன் பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வரீங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, திருமணம் அப்படின்னு எடுக்கும்போது திருமண தடை. அதாவது ஒரு சில பேர் வீம்புக்குன்னு இருப்பாங்க. 25 வயசுக்குள்ளே உனக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, எனக்கு அது முடியாது, நான் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. ஆனால் அதற்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா திருமணம் கைக்கூடி வருமானா கிடையாது, கேள்விக்குறியாக இருக்கும். 35 வயசு 40 வயசு வரைக்கும் கூட திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிடும். இப்படி திருமண தடை ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா, அவங்களுடைய ஜாதகத்தில் எந்த குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா திருமண தடை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கலாம். நம்ம ஆதி காலத்திலேருந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்னா, இந்த செவ்வாய் தோஷம், நாகதோஷம், கலத்திர தோஷம், காலசர்ப்ப தோஷம், மாங்கல்ய தோஷம், தேர தோஷம், தார தோஷம் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு 9 வகையான தோஷங்கள் இருக்குது. இதில் எந்த தோஷங்கள் இருந்தாலும் திருமண தடை அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஆனால் இப்போது நாங்கள் ஏழ்பி படிக்க வந்துட்டு, இந்த ஏழ்பி ஜோதிடத்தில் நம்ம என்ன இருக்குது அப்படின்னா, இந்த திருமணம் தடைக்கு இந்த செவ்வாய்னா செவ்வாய் மட்டும் காரணம் இல்லை, ராகுகேதுனா ராகுகேது மட்டும் காரணம் இல்லை, 7ஆம் பாவகம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். என்னுடைய 7ஆம் பாவகம் நல்லா இருந்ததுன்னா எந்த தோஷம் இருந்தாலும் எனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆயிடும். எனக்கு 7ஆம் பாவம் நல்லா இல்லைன்னா, தோஷமே இல்லை, சுத்த ஜாதகம்னு நீங்க முத்திரை கொடுத்து குத்தா கூட கல்யாணமே ஆகாது. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையை நமக்கு சொல்லக்கூடியது 7ஆம் பாவகம் மட்டும்தான். இந்த 7ஆம் பாவகத்தின் அதிபதி நல்ல நிலையில இருந்தா அவங்களுக்கு கல்யாணம் சீக்கிரம் ஆயிடும். 7ஆம் பாவகத்தின் அதிபதி நல்ல நிலையில இல்லை, உதாரணத்துக்கு 2லயோ 8லயோ 6லயோ 12லயோ இருந்தால் கல்யாணம் ஆகாது. சரி, அதுக்காக அவங்களுக்கெல்லாம் ஆகவே ஆகாதா அப்படின்னா ஆகும். எப்படி ஆகும்? அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய வாழ்க்கை துணை எப்படிப்பட்ட வரனாக தேர்ந்தெடுத்தா அவங்களுக்கு ஆகும் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ ஒன்றும் இல்லை, என்னுடைய 7ஆம் பாவகத்தின் அதிபதி நல்லா இருக்கார், 5ல் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை துணை அமையும். லவ் மேரேஜ் அமையும், இல்லை உறவுக்குள்ள சொந்தத்துக்குள்ள வாழ்க்கை துணை அப்படிங்கிறது அமையும். இதே 7ஆம் பாவக அதிபதி 6ல் இருந்துட்டாருன்னா, நீங்கள் எவ்வளோதான் பொருத்தம் வச்சு பார்த்தாலும் பொருந்தலை. ரிசல்ட் என்ன வரும்? எங்களுக்கு பிடிச்சிருக்குப்பா, அவங்களுக்கும் பிடிச்சிருக்குப்பா, ஜாதகத்தை போய் பார்த்தோம், பொருத்தம் இல்லைன்னு ஜோசியக்காரன் சொல்லிட்டான் அப்படிம்பாங்க. ஏன்? அங்கே பொருந்தாது. 7ஆம் பாவத்தின் அதிபதி 6ல் இருந்தாலோ லக்னாதிபதி 6ல் இருந்தாலோ அங்கே பொருந்தாது. லக்னாதிபதி 6ல் இருந்தால் இங்கே ஜாதகரே தடையா இருப்பார். எனக்கு இந்த பொண்ணு பிடிக்கல, அது கொஞ்சம் ஒல்லியா இருக்கு, இந்த பொண்ணு குண்டா இருக்கு, இந்த பொண்ணுக்கு ஒரு பொண்ணு சொன்னுச்சு, அந்த மாப்பிள்ளைய பார்த்துட்டு தொப்பை முகத்துல தொப்பை இருக்குன்னுச்சு, கண்ணம் குண்டா இருக்காமா. அதனால எப்படியெல்லாம் அவங்க வார்த்தைகளை எடுத்துக்கிறாங்க. மாப்பிள்ளைக்கு முகத்துல தொப்பை இருக்கு அப்படின்னு சொல்லுது. ஒரு பொண்ணு மாப்பிள்ளை கண்ணாடி போட்டிருக்காரு, அது எனக்கு பிடிக்கல. இப்படியெல்லாம் காரணங்கள் இருக்கு. அப்போ இது எல்லாம் ஏன்னா, இங்க என் லக்னாதிபதி 6லயோ 8லயோ 12லயோ இருக்கும். அதனால நான் நல்ல வரனா நான் தேர்ந்தெடுக்க மாட்டேன். ஏன்தான் அப்படி இருக்கு? அவங்க விருப்பப்படி ஒரு இது வச்சிருப்பாங்க, இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும். இங்க இந்த 6லயோ 8லயோ 12லயோ இருந்தாதான் அவங்க விருப்பம் தான் முக்கியம்னு பிடிச்சிட்டு நிற்பாங்க. ஏன்னா என்னாலதான் திருமணம் தடையாகணும்னு இருக்கு. அப்ப என்னுடைய விருப்பம் அதுவாதான் இருக்கும் இல்லையா? இதுவே நான் நல்லா இருக்கேன், ஜாதகர் நல்லா இருக்காரு, நல்ல அமைப்புல இருக்காரு, எல்லாத்துக்கும் தயார், எந்த பொண்ணு வந்தாலும் எனக்கு கட்டிக்க சம்மதம்ப்பா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டார். ஆனா 7ஆம் பாவம் நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்க. 7ஆம் பாவகத்தின் அதிபதி, இப்போ உதாரணத்துக்கு மீன லக்னம்னு வச்சுக்கோங்க, 7ஆம் பாவத்தின் அதிபதி புதன். இந்த புதன் சிம்மத்திலேயோ அல்லது துலாம்லேயோ இருந்துட்டா, அங்கே 6லயோ 8லயோ இருக்காரு அப்படின்னா, இந்த பொண்ணு
இவர் எவ்வளவுதான் தகுதியுடையவராக இருந்தாலும் ஏதாவது ஒரு காரணம் காமிச்சு இவர் பார்க்குற பொண்ணெல்லாம் இவரை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இவர் போய் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு கல்யாணம் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு நிலை. ஏன்னா எனக்கு 7ஆம் பாவகம் நான் எதிர்பார்த்த மாதிரி இருக்காது அப்படிங்கிற ஒரு நிலை. அப்போ இப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய எதிர்பார்ப்புகளை நம்ம குறைச்சிக்கணும். ஒரு சில ஜாதகங்களில் வக்கீல், போலீஸ் இந்த பொண்ணுங்க தான் அமையும்னு இருக்கும். ஆனால் மாப்பிள்ளை வீட்டில் யாராவது வக்கீல் பொண்ணையும் போலீஸ் பொண்ணையும் தேர்ந்தெடுப்பாங்களா? மாட்டாங்க. அது ஏதாவது ஒண்ணுன்னா கோர்ட்ல போய் இப்ப உள்ளதே சட்டம்லாம் பொண்ணுங்களுக்கு சாதகமா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை. வீட்டுக்குள்ள சட்டம் பேசுவாங்க, சட்டம் பேசுவாங்க. ஐயோ அந்த மாதிரி பொண்ணே வேண்டாம். ஆண்களுக்கு இருந்தா அது வேற. போலீஸ்காரனா சூப்பர் செலக்ட் பண்ணிக்குவாங்க, வக்கீலா சூப்பர் செலக்ட் பண்ணிக்குவாங்க. ஆனா பொண்ணுங்களாக இருந்தா அது வீட்லயே சட்டம் பேசும். போலீஸ்காரியா நம்மள 4 தட்டி இருமேன்னு பயப்படுறவங்க இருக்காங்க இல்லையா? ஆனா ஒரு சில ஜாதத்துல அவங்க தான் அமையும். ஒன்றும் இல்லை, உதாரணத்துக்கு துலாம் லக்னமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 7ஆம் பாவம் செவ்வாய். இந்த செவ்வாய் ரிஷபத்துலேயோ அல்லது மீனத்துலேயோ இருக்குன்னா இந்த போலீஸ் துறையில் உள்ள மாப்பிள்ளை தான் கிடைக்கும். ஏன்னா செவ்வாய்னா யூனிஃபார்ம் சட்டம் பேசுகிறவர் போலீஸ் துறையில் தான் அமையும். இப்போ இதே சிம்ம லக்னமாக இருக்குது, 7ஆம் பாவம் சனியுடைய வீடு. சனி பகவான் போய் 8ல் மீனத்தில் இருக்காரு, இல்லை மகரத்தில் இருக்காருன்னா அங்கே வக்கீல் படித்த மாப்பிள்ளை தான் அமையும், வக்கீல் படித்த பொண்ணு தான் அமையும். இது எனக்கு வேண்டாம், இது எனக்கு உதவாது அப்படின்னு நீங்கள் வேண்டான்னு சொன்னீங்கன்னா கல்யாணம் ஆகாமல் அப்படியே வயசு தான் கடந்துக்கிட்டு போவோமே தவிர கல்யாணம் கூடி வராது. அப்போது நம்ம என்ன சொல்கிறோன்னா, உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட வரன் அமையும்னு இருக்குது. உனக்கு வேலைக்கு போகிற மாப்பிள்ளை தான் எனக்கு வேணும்னு நான் நினைக்கலாம். ஏன்னா என்னுடைய சேஃப்டி எனக்கு முக்கியம் இல்லையா? இப்போ பிஸ்னஸ் செஞ்சு லாஸ் ஆகிட்டா என்ன பண்ணுறது, அந்த லாஸை நம்ம கடனாளி ஆகிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். அப்போது நல்ல 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்கினா போதும்பா, எனக்கு அந்த மாதிரி மாப்பிள்ளை இருந்தால் போதும்னு சொல்லும். ஆனால் இந்த ஜாதகத்தில் வேலையே இல்லாத மாப்பிள்ளை தான் அமையும்னு இருக்கும். 7ஆம் பாவத்தினுடைய வேலை அங்கே பையனுடைய ஜாதகம். நான் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா என்னுடைய ஜாதகத்தில் 4ஆவது வீட்டின் அதிபதி எனக்கு நல்லா இல்லை அப்படின்னா மாப்பிள்ளைக்கு வேலை இருக்காதுன்னு அர்த்தம். ஏன்னா மாப்பிள்ளையினுடைய வேலை அப்படிங்கிறது அங்கே 4ஆவது வீடு சுட்டி காமிச்சிடும். அப்போ வேலை இல்லாத மாப்பிள்ளை தான் அமையணும்னு இருக்கும். நான் எனக்கு 2 லட்சம் சம்பளம் வாங்குற மாப்பிள்ளை தான் வேணும்னு எதிர்பார்த்தேன்னா எப்படி கிடைக்கும்? கிடைக்காது. அதே மாதிரி சில ஆண்கள் எனக்கு வேலைக்கு போகிற பொண்ணு தான் வேணும் அப்படின்னு நினைப்பான். இங்கே பொண்ணு என்ன பண்ணியிருக்கோம், 7ஆம் இடத்தின் அதிபதி அங்கே நல்லா இல்லைன்னா வேலைக்கு போகாது. அந்த பொண்ணு வேலைக்கு போக மாட்டேன்னு இந்த பொண்ணு பிடிவாதமாக இருக்கும். நல்லா படிச்சிருக்கோம், வேலையும் கிடைக்கும், ஆனால் நான் போக மாட்டேன்னு பிடிவாதமாக இருக்கும். இவருடைய ஜாதகத்தில் அப்படி தான் பொண்ணு அமையும்னு இருக்குது. இவர் எனக்கு வேலைக்கு போகிற பொண்ணு தான் வேணும்னு கேட்டால் அங்கே கல்யாணம் ஆகாது. அப்போ ஒரு டிமாண்டு வைக்கிறாங்க இல்லையா, அந்த டிமாண்டு விதி வழியே மதி செல்லும். எனக்கு ஜாதக அமைப்பு என்ன இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக தான் என்னுடைய புத்தி வேலை செய்யும். நான் எது நடக்காதோ அந்த வழியை தான் பிடிச்சிக்கிட்டு நான் நிற்பேன் அப்படிங்கிறது என்னுடைய ஜாதகம் சுட்டி காமிக்கும். அதை பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வரணும் அமையுங்கிறத நீங்கள் ஒரு சிலருக்கு ரொம்ப தூரத்துலலாம் நான் என் பிள்ளைய கட்டி கொடுக்க மாட்டேன். எனக்கு வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கணும், போக்குவரத்துக்கு அது பக்கத்து ஊரில் கூட கொடுக்க மாட்டாங்க, எனக்கு அந்த தெருவிலே இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அப்படி எப்படி அமையும்? 7ஆம் இடத்தின் அதிபதி 12ல் இருக்குன்னா உனக்கு வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலங்களில் தான் உனக்கு பொண்ணு அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதை விட்டுட்டு நான் எனக்கு வீட்டுக்கு பக்கத்துலேயே வேணும்னா கிடைக்காது. அப்போ கிடைக்காத ஒரு விஷயத்த நான் டிமாண்டுன்னு வச்சுக்கிட்டு இருந்தேன்னா எனக்கு கல்யாணம் ஆகாது. திருமண தடைக்கு இதுதான் காரணம். நம்மளுடைய ஜாதகம் நம்மளை இயக்கும், நம்மளுக்கு அந்த சிந்தனைகளை கொடுக்கும். அது சார்ந்த நிகழ்வுகளை நம்ம தடை செஞ்சிடும். இது நமக்கு தெரியாதனால நடக்கக்கூடிய நிகழ்வு. இதை தெரிஞ்சுட்டா என் ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி 12ல் இருக்குது. அப்போ வெளியூரில் தான் எனக்கு பொண்ணு அமையும், சொந்தத்துல எல்லாம் பொண்ணு கிடைக்காது. ஒரு சில ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி 5ல் இருக்குது, உனக்கு சொந்தத்தில் தான் பொண்ணே கிடைக்கும். உங்கள் தாய்மாமா வீட்டில் இருக்கான்னு பாரு, அத்தை வீட்டில் இருக்கான்னு பாரு, இருந்தால் பண்ணி சொந்தத்தில் செஞ்சாக்கா டாக்டர் குறைவுள்ள பிள்ளை பிறக்கவுன்ட்டாங்க, சொந்தமே எனக்கு வேண்டாம். ஜாதக அமைப்பு அப்படி தானே இருக்குது. அதை விட்டு எனக்கு வேண்டான்னு மறுத்தா உங்களுக்கு பொண்ணு வேறு பக்கம் கிடையாது, சொந்தத்தில் தான் இருக்குது. சொந்தம் எனக்கு வேண்டான்னா கல்யாணம் ஆகாமல் இருக்க வேண்டியதான். இந்த மாதிரி திருமண தடை ஏற்படுது அப்படின்னா அந்த திருமண தடையை போக்குறதுக்கு என்ன பண்ணணும்? கண்டிப்பாக இதுக்கு போய் நான் கோயிலெல்லாம் வழிபாடுகள் பண்ணனாலாம் போகாது. எனக்கு எங்கேருந்து பொண்ணு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் அங்கே போய் தேடணும். 7ஆம் அதிபதி சுக்கிரனாக இருந்து சுக்கிரன் 6ல் இருக்கான்னா ஒரு மருத்துவத்துறையில் ஒரு நர்ஸாக இருக்கக்கூடிய பொண்ணோ அல்லது டாக்டர் படித்த பொண்ணோ இல்லை மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கக்கூடிய பொண்ணோ இல்லை மருந்து கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய பொண்ணோ உங்களுக்கு மனைவியாக வரும். கெமிஸ்ட்ரி லேபில் ஒர்க் பண்ணக்கூடிய பொண்ணாக இருக்கும்.
அதை தான் நீங்கள் பார்க்கணும். அதை விட்டுட்டு எனக்கு டீச்சர் வேலைக்கு போகிற பொண்ணு வேணும்னு உட்காந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. அந்த மாதிரி உங்கள் ஜாதகம் உங்களுக்கு சொல்லும் எங்கேருந்து பொண்ணு கிடைக்கும்னு. உங்கள் ஜாதகம் சொல்லும் எங்கேருந்து பையன் கிடைக்கும். அவன் சிகப்பாக இருப்பானா, கருப்பாக இருக்கானா, குள்ளமாக இருப்பானா, உயரமாக இருப்பானா, குட்டையாக இருப்பானா, நெட்டையாக இருப்பானா, சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுவானா, வேலை இல்லாமல் இருப்பானா, வேலையோடு இருப்பானா, சொந்த வீடு இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் பொருத்தம் பார்க்க ஒரு ஜாதகம் எடுப்பீங்களே அதில் பார்க்க வேண்டியதில்லை, உங்கள் ஜாதகத்தில் இருக்கும். அந்த உங்கள் ஜாதகத்தில் என்ன அமைப்பு இருக்கோ அது சார்ந்த வரனை தேடுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சில ஜாதகத்தில் அதர் கம்யூனிட்டியில் தான் கிடைக்கும்னு இருக்கும். ராகுக்கு எது தொடர்பு பெற்றால் கண்டிப்பாக அவங்க இனம் மாறி, மொழி மாறி, மதம் மாறி இப்படி தான் அவங்களுக்கு வரன் அமையும். எனக்கு ஜாதி முக்கியம், நான் என் ஜாதிக்குள்ளே தான் நான் கொடுப்பேன். அதுவும் இந்த கேஸ்ட்னா இதுக்குள்ளே தான் கொடுப்பேன். இப்போ பிராமின்னா அந்த பிராமின்லேயும் பல பிரிவுகள் இருக்குல்ல, அதில் பண்ண மாட்டாங்க. ஐயர் வந்து ஐயங்கார் கொடுக்க மாட்டாங்க, ஐயங்கார் ஐயருக்கு கொடுக்க மாட்டாங்க. அப்படியெல்லாம் இருந்தால் ஆகாது. அப்போ இவங்களுக்கு 7ல் ராகுவோ கேதுவோ இருக்குன்னா உங்களுக்கு அந்நிய மொழி, அந்நிய இனம், அதர் கம்யூனிட்டியில தான் உங்களுக்கு அமையும். அப்போ நீங்க இந்த ஜாதியை பிடிச்சிட்டு நிக்காதீங்க, கொஞ்சம் இறங்கி வாங்க. இப்போ சிவன் வழிபாடுனா எனக்கு முருகனை கும்பிட்றவங்க தான் எனக்கு வேணும், சிவனை கும்பிட்றவங்க வேண்டாம். அம்பாள்னா அம்பாளை கும்பிட்றவங்க தான் வேணும், சிவனை கும்பிட்றவங்க வேண்டாம். இப்படியெல்லாம் கேட்குறவங்க இருக்காங்க. அப்படியெல்லாம் வைக்காதீங்க. உங்களுக்கு அப்படிதான் மாறி தான் அமையும்னா நீங்க மாறி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்ப அது என்னன்னு உங்க ஜாதகத்துல தான் இருக்கேன், நீங்க வெளியில எல்லாம் போய் தேட வேண்டியதில்லை, உங்க ஜாதகத்துல இருக்கு. அது எந்த மாதிரி அமையும், எந்த இப்ப திசையை நிறைய பேர் கேட்கறாங்க, எந்த திசையில அமையும்னு சொல்லுங்கன்னு. பிறந்த இடத்துக்கு தான் ஜாதகம் கணிக்கப்படுது. நீங்க பிறந்த ஊர்ல இருக்கீங்களா, அப்போ நீங்க திசையை கேளுங்க, சரியா சொல்லிடலாம். ஆனா இன்னைக்கு பிறந்த ஊர்ல யாருமே இருக்கிறது இல்ல. பிறந்தது ஒரு பக்கம், இருக்கிறது ஒரு பக்கம், போறது ஒரு பக்கம் அப்படிங்கிற அளவுல இருக்கும்போது திசைகளை இங்க கேட்டுக்கிட்டு கல்யாணத்தை இல்லைங்க எங்க ஜோசியர் வடக்குல தான் பொண்ணு அமையும்னு சொல்லிட்டாரு, இது கிழக்குல இருந்து வந்திருக்கு. கிழக்குன்னா அவங்க இப்ப இருக்கிறது கிழக்கா இருக்கலாம், இல்ல அவங்க பூர்வீகம் கிழக்கா இருக்கலாம். அதனால அதை ஒரு காரணமா சொல்லி நம்ம அவாய்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. திசைகளை யாரும் பார்க்காதீங்க. உங்க ஜாதகத்துல என்ன மாதிரி அமையும்னு இருக்கோ அந்த வரன் நீங்க தேர்ந்தெடுத்துக்கோங்க. வேலை இல்லாத மாப்பிள்ளை தான் கிடைக்கும்னா தப்பு இல்லை, வேலை இல்லாத மாப்பிள்ளைய செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க ஏதாவது தொழில் பண்றீங்களா, அந்த தொழிலை அவரை பண்ண விடுங்க. அப்போ அந்த வேலை அவருக்கு கிடைச்சிடும் இல்லையா. அந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்க மாத்திக்கிட்டா மட்டும்தான் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். இப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் வேலை போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அப்ப அந்த ஒரு நிகழ்வுகள் இருக்கிற ஒரு சிலருக்கு 2ஆம் தாரமா தான் பொண்ணு அமையும்னு இருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள பண்ணினா மட்டும்தான் முதல் திருமணம் அமையும். ஒரு 20 to 30க்குள்ள நீங்க யாரானாலும் இருங்க. இந்த திருவருள் நேயர்களுக்கு நான் சொல்ல விரும்புவது, இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்துல கரெக்டா இருங்க. 20ல இருந்து 30க்குள்ள கல்யாணத்தை முடிச்சிடுங்க. 30 தாண்டி யாருமே போகாதீங்க. 30க்குள்ள பிறக்கக்கூடிய குழந்தைகள் தான் ஆரோக்கியமான குழந்தைகளாக இருக்கும். இந்த ஆட்டிசம் குழந்தைகள்லாம் நீங்க ஒரு சர்வே எடுத்து பாருங்களேன், ரொம்ப ரேர் 30க்குள்ள பிறக்கிற குழந்தைங்க அந்த மாதிரி அமையிறது. அதுவும் எப்படி ஒரு தாய் ரொம்ப அதீதமான மன அழுத்தத்துல இருந்தா அந்த அந்த அழுத்தம் குழந்தை பாதிக்கும். அதனாலதான் கன்சீவ் ஆகிற நேரத்துல ரொம்ப ஹாப்பியா இருங்க, மனசை வந்து நல்லா சந்தோஷமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் காரணம் அதுதான். அதனால நம்ம குழந்தை ஆரோக்கியம் இல்லாத குழந்தையாக இருக்கு, அந்த குழந்தை வளர்ச்சி குன்றிய குழந்தையாக இருக்குன்னா அதுக்கு முழுக்க முழுக்க பெற்றவங்க தான் காரணம். இந்த ஜாதகத்துல சொல்லிடும், இந்த ஜாதகத்துல இந்த வயசுல கல்யாணம் பண்ணீங்கன்னா குழந்தை இந்த மாதிரி ஆரோக்கியமா இருக்கும், இத்தனாவது வருஷத்துல குழந்தை பிறக்கும், இல்ல இதை தாண்டி பண்ணினீங்கன்னா அங்கே குழந்தை பிறப்புக்கு பிரச்சனை ஆகும் அப்படிங்கிறத நம்ம ஜாதகம் சொல்லிட்டோம். அதனால அதுக்கு தகுந்த மாதிரி 30க்குள்ளே யாராக இருந்தாலும் 30க்குள்ளே கல்யாணத்தை பண்ணுங்க. 30க்கு மேலே நீங்கள் லைஃப்பில் செட்டில் ஆகுங்க, ஆகாமல் போங்க. அது எந்த வயசில் வேணாலும் செட்டில் ஆகலாம் இல்லையா. எனக்கு இப்போ வீடு இல்லை, 30க்குள்ளே நான் வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், அமையலை. ஒரு சில ஜாதகத்தில் அமையாது. அவங்களுக்கு 36 வயசில் தான் வீடு அமையும்னா 36 வயசில் வீடு கிடச்சிரும், பொண்ணு கிடைக்குமா? கஷ்டம். 30 வயசுக்கு மேலே ஆச்சுனாவே அரை வயசு. இன்னைக்கு ஆயிலே 60ங்கிற அளவுக்கு வந்துருச்சு. பூர்ண ஆயுள் 100 வருஷம் இருந்ததை தாண்டி இப்போ 60 வயசு வரையும் ஒருத்தன் இருந்துட்டான்னா அதுவே போதும்பா அப்படிங்கிற நிலைமைக்கு இப்போ வந்துருச்சு. அதனால தயவு செஞ்சு திருவருள் நேயர்கள் யாராக இருந்தாலும், இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் 30 வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணணும்னு எதிர்பார்க்காதீங்க. பெண்களாக இருந்தால் 25, 26க்குள்ளே முடிச்சிடுங்க. அப்போ தான் அந்த குழந்தை ஆரோக்கியமான குழந்தையாக இருக்கும். 27, 28க்குள்ளே பசங்களுக்கு கல்யாணத்தை முடிச்சிடுங்க. அதிகபட்சம் 30 தாண்ட வேண்டாம், 30க்குள்ளே முடிச்சிடுங்க. 30 தாண்டி அடிச்சே நாங்கள் பண்ணுறோன்னா தயவு செஞ்சு பொருத்தமே பார்க்காதீங்க. ஏன்னா வர்றதே ஜாதகம் 5 ஜாதகம் 2 ஜாதகம் அப்படின்னு தான் வரும். அதில் போய் பொருத்தத்தை பார்த்துட்டு பொருந்தலை இது பொருந்தலைன்னு அவாய்ட் பண்ணுறதுல பிரயோஜனமே கிடையாது. 30 தாண்டியவர்கள் பொருத்தம் பார்க்காதீங்க. இதுதான் பரிகாரம். வேற பரிகாரம் நான் கோயிலுக்கு போகிறேன் வேண்டுதல் வைக்கிறேன்னா அது 2ஆம் பட்சம்.
நம்ம ஜாதகத்துல இப்போ 7ஆம் பாவ அதிபதி நல்லா இல்லை, வேற வழி இல்லை, நான் கோயிலுக்கு போய் தான் ஆகணும், பரிகாரங்கள் பண்ணி தான் ஆகணும். ஆனா என்ன மாதிரி வரன் பார்க்கணுங்கிறத டிசைட் பண்ணிட்டு போய் பரிகாரத்தை பண்ணணும். அதை விட்டுட்டு எனக்கு கலெக்டர் படிச்ச பொண்ணு தான் வேணும், எனக்கு கலெக்டர் ஆஃபீஸில் வேலை செய்கிற பையன் தான் வேணும்னா அது நடக்காது. உங்கள் ஜாதகத்தில் இருக்க அமைப்புக்கு ஒரு சிலருக்கு டிரைவர் மாப்பிள்ள தான் அமையும்னு இருக்கும். 7ஆம் அதிபதி 12ல் இருந்தால் பையன் ஓடிக்கிட்டே இருப்பாப்புல. இப்போ ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய தொழில்னா டிரைவர் தொழில் தான் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய தொழில். அப்போ டிரைவர் தான் அமையணும்னு இருக்கும். டிரைவராக எனக்கு வேண்டான்னு இருந்தால் உட்காந்துருக்க வேண்டியதான், கல்யாணமே பண்ணாமல். அவங்களுக்கு வர்றதெல்லாம் அப்படி தான் வந்திருக்கும். நான் ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு சொன்னேன், உங்களுக்கு யூனிஃபார்ம், அதுவும் காக்கி யூனிஃபார்ம் ரொம்ப ஹைஜெனிக்காக அதிகாரத்துக்கு உரிய ஒரு பொறுப்பில் போலீஸ் துறையில் இருந்தாக்கா தாராளமாக அந்த மாப்பிள்ளையை செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு. போன வாரம் தாங்க வந்துச்சு, நாங்கள் ஐயோ போலீஸ் மாப்பிள்ளை வேண்டான்னு விட்டுட்டோங்க அப்படின்னாங்க. முதல்ல பேசி முடிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தில் சொல்லிடும், அதுக்கு தகுந்த மாதிரி வரன்களை தேர்ந்தெடுங்க. அதுக்கு மாறாக பார்க்கணும்னு நினைக்கும் போது தான் அங்கே திருமணத்தில் தடையும் தாமதங்கள் வருதே தவிர வேறு ஒன்றுமே இல்லை. ஒரு பிள்ளை ஜாதகத்தில் 20 வயசுக்குள்ளே கல்யாணம் ஆகிடும்னா பரவாயில்ல, இன்றைக்கி தான் ஒரு 21 அப்படிங்கிறப்போ சட்டம் 21ல் பண்ணலாம்னு சொல்லுது. 21 தானே, இன்னும் 2 வருஷம் பிள்ளை ஹாப்பியாக ஜாலியாக இருந்துட்டு போகுது, ஜாலியாக இருக்கும். அது 30 வயசு வரையும் கல்யாணமே ஆகாது இல்லையா? அதனால அந்த காலத்துக்குள்ள நம்ம ஜாதகத்துல இந்த வயசுக்குள்ள திருமணம்னா அந்த வயசுக்குள்ள திருமணத்தை முடிச்சிடுங்க. நீங்க காரணங்கள் எதுவுமே அடுக்காது. எனக்கு வீடு கட்டிட்டு தான், ஒரு பையன் சொல்றான் நான் சொந்தமா வீடு கட்டிட்டு தான் கல்யாணங்கிற யோசனைக்கு போவோம். வீடு நீ எப்ப வேணாலும் கட்டிக்கப்போ, 60 வயசுல கூட வீடு கட்டலாம். பொண்ணு 60 வயசுல கட்ட முடியுமா? முடியாது. அதனால காலகாலத்துல அந்த வயது வாலிபம் அப்படிங்கிறது 30 வயசுக்குள்ள பண்ணாதான் சந்தோஷமா இருக்கும். 30 வயதுக்குள்ள திருமணத்தை முடிச்சிடும். நிச்சயமா. திருமண தடை எதனால ஏற்படுது, திருமண தடை ஏற்பட்டால் என்ன பண்ணணும் அப்படின்றத ஒரு தெளிவான விளக்கமாக கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி.